மீல் மேக்கரும் முட்டை இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 கப் அளவுக்கு மீல் மேக்கரை தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலா பொருள் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு அந்த மசாலா கூடயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா முட்டையையும் மீல் மேக்கரோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆற வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டா டேஸ்டியான எக் மீல் மேக்கர் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.